கடல் வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்க சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை. தமிழகம் முழுவதும் கடலோர மாவட்டங்களில் பாதுகாப்பு ஒத்திகை பணிகள். சென்னை ரிப்பன் மாளிகையில் வடகிழக்கு பருவமழை தொடர்பான ஆய்வுக் கூட்டம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் அமைச்சர்கள், அதிகாரிகள் பங்கேற்பு. புருனேயில் அந்நாட்டு சுல்தான் ஹாஜி ஹாசன் போல்கியாவை சந்தித்தார் பிரதமர் மோடி. புருனே சுல்தான் மற்றும் முக்கிய பிரதிநிதிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. இந்தியா புருனே இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் பூண்டு விலை உயர்வு. கடந்த மாதம் 280 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது 340 ரூபாயாக அதிகரிப்பு. அருப்புக்கோட்டையில் பெண் டிஎஸ்பியை தாக்கிய வழக்கில் 8 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. 7 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தப்பியோடிய முருகேசனுக்கு போலீஸ் வலைவீச்சு. காவல்துறை அதிகாரி தாக்கப்பட்ட அரசுவிற்கு மதுபானமே காரணம் என நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. மது விளம்பரங்கள் மூலம் வருமானம் பார்க்கும் அரசிடம் எப்படி நல்லாட்சியை எதிர்பார்க்க முடியும் என கேள்வி. சென்னையில் ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி விற்பனை. 1 கிராம் 6,670 ரூபாய்க்கும் சவரன் 53,360 ரூபாய்க்கும் விற்பனை. அடுத்த 3 ஆண்டுகளுக்கு இந்திய பொருளாதார வளர்ச்சி 6 விழுக்காட்டிற்கும் அதிகமாக இருக்கும். உலக வங்கி கணிப்பு. தமிழ்நாட்டில் 1 லட்சம் வகுப்பறைகள் ஆசிரியர்கள் இல்லாமல் தடுமாறும் போது கல்வித்தரம் எப்படி உயரும்? கல்வி தரம் குறைந்து வருவது உண்மையில் கவலை அளிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி அறிக்கை. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு. குரூப் 2 முதல்நிலை தேர்வு வரும் 14ஆம் தேதி நடைபெறுகிறது. கொலை வழக்கில் கன்னட நடிகர் தர்ஷன் மீது நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல். 4000க்கும் அதிகமான பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது காவல்துறை. சிகாகோவில் அஷ்யூரன், ஈட்டன் நிறுவனங்களுடன் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம். முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து. தன்னுடைய சாதனைகளால் பலருக்கும் ஊக்கமாக திகழும் தங்க மகனின் வெற்றி பயணம் தொடரட்டும். பாராலிம்பிக்கில் 3வது முறையாக பதக்கம் வென்ற மாரியப்பன் தங்கவேலுவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. ஒன்பது அரசு மருத்துவக் கல்லூரிகளில் காலியாக உள்ள டீன் பணியிடங்களை நிரப்ப பட்டியல் தயார். முதலமைச்சர் சென்னை திரும்பியதும் உத்தரவுகளின் கையெழுத்திடுவார் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். துருபிடிக்காத இரும்பை பயன்படுத்தி இருந்தால் சத்ரபதி சிவாஜி சிலை உடைந்து விழுந்திருக்க வாய்ப்பில்லை. மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி ஆதாரத்துடன் விளக்கம். நெல்லையை சேர்ந்த சிஆர்பிஎஃப் வீரர் முகநூல் கணக்கை முடக்கி அவரை பின்தொடர்வோரை குறிவைத்து மோசடி. லிங்கை அனுப்பி இதனை கிளிக் செய்தால் பணம் வழங்கப்படும் என மோசடி வலைவிரிப்பு. ஒடிசா மாநிலம் பாலசூர் பாலியல் வன்முறை வழக்கில் நீதி கிடைக்கவில்லை. குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என உயிரிழந்த பெண்ணின் தந்தை குமுறல். ஹரியானா மாநிலத்தில் பரவலாக கனமழை. கோதுமை உள்ளிட்ட விளைநிலங்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் பாதிப்பு. வங்கிக் கடன் அட்டைகளின் எண்ணிக்கை 2028-29ஆம் ஆண்டுகளில் 2 மடங்கு அதிகரிக்கும். சர்வதேச பொருளாதார ஆய்வு நிறுவனம் PwC கணிப்பு. பாலியல் வன்முறை தொடர்பாக நடவடிக்கை எடுக்க மாநில அரசுகளுக்கு அதிகாரம். நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டத்தை குறிப்பிட்டு மம்தா பானர்ஜிக்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கடிதம்.